அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம நியூக்ளியர் டாக்டரின் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய அணு ஆயுத கொள்கை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். 1968 நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி வந்து உருவாக்குறாங்க 1968. அதே போல் 1996 காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படிங்கிற 2 ட்ரீட்டி வந்து உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து 1968 உருவாக்குனாங்க, செகண்ட் ஒன்று வந்து 1996 வந்து உருவாக்குறாங்க. இந்த 2 ட்ரீட்டிலையுமே இந்தியா வந்து சைன் பண்ணவே இல்லை. இந்த 2 ட்ரீட்டியுமே எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா அணு ஆயுதத்துக்கு எதிராக வந்து உருவாக்குனாங்க. ஆனால் இது 2த்துலேயுமே இந்தியா வந்து சைன் பண்ணல. நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து ஆர்ம்டுடைய விஷயங்களை பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்தியா வந்து உலகத்தில் இந்த கன்வென்ஷனல் ஆர்ம்ஸையும் அதே போல் நியூக்ளியர் ஆர்ம்ஸையும் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து எதிராக இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட்டாக நம்ம பார்த்த ஃபாரின் பாலிசியில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட இந்தியா, அதாவது உலகத்தில் கன்வென்ஷனல் ஆர்ம்ஸும் நியூக்ளியர் ஆர்ம்ஸும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கொள்கையை கொண்ட இந்தியா எதுக்காக நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு எதிரான இந்த 2 ட்ரீட்டிலையுமே வந்து ஜாயின் பண்ணலை? இந்தியா நாட் சைன்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். எதுக்காக சைன் பண்ணல அப்படின்னா, ஏன் இந்தியா வந்து சைன் பண்ணலை? இந்த 2 ட்ரீட்டியும் டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குது, பாகுபாடு பார்க்கக்கூடியதாக இருக்குது, இந்தியாவுக்கு பாகுபாடு பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் ஹிக்மோனிஸ்டிக் மேலாதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்குது. இதில் இந்தியா வந்து இந்தியா வந்து சைன் பண்ணிச்சு அப்படின்னா இந்த 2 ட்ரீட்டியும் பாகுபாடு பார்க்குது. ஒரு நாட்டு ஒரு மாதிரி, இன்னொரு நாட்டு வேறு மாதிரியும் பார்க்குது. அதே போல் ஒரு சில நாடுகள் மேலே மேலாதிக்கம் செலுத்துகிற மாதிரி இருக்குது 2 ட்ரீட்டியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இந்தியா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2 ட்ரீட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, USA, ரஷ்யா, சைனா, UK, பிரான்ஸ் இந்த 5 நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுதங்களை வச்சுன்னு இருக்கணுமா. உலகத்தில் இந்த 5 நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுதங்களை வச்சுன்னு இருக்கணுமா. வேறு எந்த நாடுகளும் வந்து வச்சிருக்க கூடாது. இந்தியாவும் அணு ஆயுதத்தை வச்சிருக்க கூடாது. ஸோ இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை சரண்டர் பண்ணிடுங்க. அதே போல் இந்த 2 ட்ரீட்டிலையும் சைன் பண்ணால் இந்தியாவோட அணு ஆயுதங்கள்லாம் வந்து அந்த நாடுகளுக்கு கொடுத்துடணும். அவங்க மட்டும்தான் இந்திய உலக அளவில் அணு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த 2 ட்ரீட்டியும் வந்து சொல்கிறதுனால இந்தியா வந்து இதில் வந்து சைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த 5 நாடுகள் மட்டும் தான் வச்சுட்டு இருக்கணுமா, இந்தியா வந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுடைய இந்த நியூக்ளியர் கொள்கை என்ன? இந்தியா வந்து அணு ஆயுதம் வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்தியாவில் என்னென்னலாம் வந்து கொள்கைகள் வச்சுருக்காங்க அணு ஆயுதத்தில் பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது, நோ ஃபர்ஸ்ட் யூஸ். அணு ஆயுதத்தை நாம் வந்து முதல்ல வந்து பயன்படுத்தவே கூடாது. நாம் ஃபஸ்ட்டு வந்து நாம் தான் இந்த முதல் அடி அப்படிங்கிறது நாமளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரூல். 2வது ஒன்லி ரிட்டாலியேஷன். எப்போனா இந்தியா டெரிட்டரிக்குள்ளே வேறு நாடு வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் போது அதுக்கு பதிலடியாக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அணு ஆயுதத்தை நாம் ஃபஸ்ட்டு பயன்படுத்தவே கூடாது, பதிலடியாக தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் அந்த பதிலடி அப்படிங்கிறது வில் பி மேசிவ் அண்டு அன்அக்செப்டபிள் டேமேஜாக இருக்கணும். ஒரு நாடு வந்து இந்தியாவுடைய டெரிட்டரியில் நியூக்ளியர் ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது அது நம்ம பதில் தாக்குதல் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ரிட்டாலியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மேசிவாக இருக்கணும், மிகப்பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அது வந்து செகண்டாக அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது நோ யூஸ் அகைன்ஸ்ட் நான் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் இல்லாத ஒரு நாட்டின் மீது நாம் அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஒரு நாட்டில் வந்து அந்த இடத்துல வந்து நியூக்ளியர் வெப்பன் இல்லை அப்படின்னு அந்த நாட்டுக்கிட்ட அவங்க மீது வந்து நாம் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது 3வது ரூலு. ஆனால் அதே அந்த நாடு வந்து இந்தியா மீது பலதரப்பட்ட தாக்குதலுக்கு வந்து ஏற்படுத்துது. நிறைய விஷயமா ஒரு பயோவார் மூலமாக எப்படியோ நிறைய சேதங்களை வந்து இந்தியா மீது ஏற்படுத்துது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், முதல் தாக்குதல் நம்மளோட தான் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம வந்து என்ன எதிர்த்தாக்குதல் மட்டும் தான் பண்ணணும். ஆனால் அந்த எதிர்த்தாக்குதலில் ஃபஸ்ட்டு நம்ம எதிர்த்தாக்குதல் பண்ணுறோம் இல்லையா, அது ரொம்ப மேசிவாக இருக்கணும், மிகப்பெரிய சேதத்தை அந்த நாட்டின் மீது ஏற்படுத்துகிற வகையில் இருக்கணும் ஃபஸ்ட்டு தாக்குதல். அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாட்டின் மீது நாம் அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. இது 3வது ரூல். அதே 4வது ரூல் என்னென்னா, அந்த நாடு இந்தியாவின் மீது மிகப்பெரிய சேதத்தை வந்து பயோவார் மூலமாகவோ வேறு எந்த சேதத்தின் மூலமாகவோ இந்தியாவுக்கு வந்து ஏற்படுத்தி இருந்தால் நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இந்தியாவுடைய அணு ஆயுத கொள்கை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்த அணு ஆயுதத்தை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது? இந்த கமாண்டிங் கமிட்டியில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி. இந்த நியூக்ளியர் வெப்பனை யார் வந்து கமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் 2 பேர் இருப்பாங்க. அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த கமிட்டியில் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து பொலிட்டிக்கல் கவுன்சில்,
ரெண்டாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இந்த பொலிட்டிக்கல் கவுன்சில் யார் இருப்பாங்க? சேர்மனா பிஎம் இருப்பார். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் சேர்மனா யார் இருப்பார்? நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர் இருப்பார். இந்த பொலிட்டிக்கல் கவுன்சில் இருக்கக்கூடிய பிஎம் தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு ஆத்தரைஸ் பண்ணுவார், உத்தரவு கொடுப்பாரு. அது எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்தரைஸ் பண்ணுறது யார்? அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு பிரைம் மினிஸ்டர். எக்ஸிக்யூட் பண்ணுறது யார்? நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும்னா யார் வந்து ஆத்தரைஸ் பண்ணணும்? பிரைம் மினிஸ்டர் வந்து ஆத்தரைஸ் அங்கீகாரம் கொடுக்கணும். அதை நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து செயல்படுத்துவார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் இந்தியாவுடைய அணு ஆயுத கொள்கை என்ன, நாம் வந்து அணு ஆயுதத்தை எப்படி பயன்படுத்தணும், அது யார் சொல்லி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நாம் இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.